நிகிதாவுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக என் பையன் பிஎட் படிச்சுட்டு வாத்தியார் வேலைக்கெலாம் ஆள் எடுக்கிறாங்கப்பா. எங்களுக்கும் கலைஞர் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கு நல்ல தொடர்புலாம் நேர்முக தொடர்புலாம் இருக்குது. நான் வாத்தியார் வேலை என் மகன் தெய்வத்துக்கு வாங்கி கொடுப்பதுக்காக 8 லட்சம் கொடுத்தேன். டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். விசாரிப்பதாக தான் சொன்னாங்க, விசாரணை எதுவும் அல்ல. கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நகை காணாமல் போனதாக புகார் கொடுத்த மருத்துவர் நிகிதா ஒரு மோசடி பேர்வழி என்பது தெரியவந்துள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் மீது கடந்த 27ஆம் தேதி நிகிதா என்னும் பெண்மணி புகார் ஒன்றை அளித்திருந்தார். இதுகுறித்து காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்பு வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஸ்கேன் எடுப்பதற்காக ஸ்கேன் சென்டருக்கு சென்றபோது தனது தாய் சாமி கும்பிட வேண்டும் என கூறியதால் உடனடியாக அருகிலிருந்த பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சென்றதாகவும் அங்கு வீல் சேர் எடுத்து வந்த காவலாளி அஜித்குமார் காரை பார்க் செய்துவிட்டு வீல் சேர் எடுத்து வந்ததற்காக 500 ரூபாய் பணம் கேட்டார் எனவும் தாங்கள் அவரோடு சண்டையிட்டு 100 ரூபாய் மட்டுமே பணம் கொடுத்தோம் எனவும் மீண்டும் உணவு உண்ண சென்றபோது காரின் பின்னிருக்கையில் இருந்த பேக்கை எடுக்கும்போதுதான் அதில் தான் வைத்திருந்த செயின் உட்பட 10 சவரன் நகையை காணவில்லை என்பதை கவனித்து பின்னர் புகார் அளித்தும் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியும் காவல்துறைக்கு கோரிக்கை வைத்து வீடியோவில் பேசியிருந்தார். இந்நிலையில் நகை காணாமல் போனதாக எவ்வித எஃப்ஐஆரும் பதிவு செய்யாமல் தனிப்படை காவல்துறையினர் அஜித்தை அழைத்துச் சென்று பல்வேறு இடங்களில் வைத்து கொடூரமாக தாக்கியதில் அஜித்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இதில் 6 காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு 5 பேர் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானதும் கைதும் செய்யப்பட்டனர். இவ்விவகாரம் தற்போது பூதாகரமாக மாறியுள்ள நிலையில் காவல்துறையினர் எதற்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர், எதற்காக காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் தனியாக வைத்து விசாரித்தனர், புகார் கொடுத்த பெண்மணி ஏன் தகவல்களை மாற்றி மாற்றி கூறி வருகிறார், சிறப்பு படையிடம் ஒப்படைத்தது யார், அஜித் 2 நாட்கள் வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது, மாஜிஸ்திரேட்டுக்கு உடனடியாக பிரேத பரிசோதனை அறிக்கை ஏன் அனுப்பப்படவில்லை, உண்மையில் காருக்குள் நகை இருந்ததா, நகையோடு எதற்கு காரை காவலாளியிடம் ஒப்படைத்தார் என பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் புகார் கொடுத்த மருத்துவர் நிகிதா ஒரு மோசடி பேர்வழி என்னும் பிரத்யேக தகவல் புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. அதாவது நகை மாயமானதாக புகார் அளித்த நிகிதா மீது 2011ஆம் ஆண்டு 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமங்கலம் தாலுகாவைச் சேர்ந்த ராஜாங்கம் என்பவருக்கும் அவரது உறவினர்களுக்கும் அரசு பணியில் ஆசிரியர் வேலை மற்றும் விஏஓ வேலை வாங்கித் தருவதாகவும் தனக்கு அப்போதைய துணை முதல்வருடைய PA நன்கு பழக்கம் எனவும் கூறி அவர் மூலமாக வேலை வாங்கித் தருவதாக உத்தரவாதம் அளித்து 16 லட்சம் ரூபாய் பெற்றதாக ராஜாங்கம் புகார் அளித்துள்ளார். இறுதியில் வேலை வாங்கித் தராமல் நிகிதா மற்றும் அவரது குடும்பத்தினர் தன்னையும் தனது உறவினர்களையும் ஏமாற்றிவிட்டதோடு பணத்தை திரும்பத் தராமல் தலைமறைவாகிவிட்டதாகவும் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்தார். நிகிதாவுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக என் பையன் பிஎட் படிச்சுட்டு வாத்தியார் வேலை பார்க்குறாப்புல கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் விபிஎம் காலேஜில் வாத்தியாராக இருந்தாப்புல பிஎட் வாத்தியாராக. இந்த பிள்ளைய ஸ்டூடெண்ட்டாக அங்கே போய் படிச்சுட்டு வரும்போது பழக்கம் தொடர்பு இருக்கும். வீட்டுக்கு வருவாங்க, ஆலம்பட்டியில் இறங்கித்தான் அந்த பையனும் வருவேன். அந்த பழக்கத்தில் தெரிஞ்ச பிள்ளையாச்சு. இந்த மாதிரி வாத்தியார் வேலைக்கெலாம் ஆள் எடுக்கிறாங்கப்பா. எங்களுக்கும் கலைஞர் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கு நல்ல தொடர்புலாம் நேர்முக தொடர்புலாம் இருக்குது. இப்போ வாத்தியார் வேலைக்கு தேர்வு செய்ய போகிறாங்க, ஏதாவது தோதுறதா பாருங்கள், அண்ணனுக்கு செட்டப் பண்ணி வேலைக்கு வாய்ப்புக்கு செஞ்சு தர எங்களால் முடியும்னு சொன்னாங்க. நீ தெரிஞ்சவளாச்சே அப்படின்னு சொல்லி நம்பி நான் வாத்தியார் வேலை என் மகன் தெய்வத்துக்கு வாங்கி கொடுப்பதுக்காக 8 லட்சம் கொடுத்தேன். மேற்கொண்டு பேரன் வினோத்குமார் என்பவரும் வேலை வாய்ப்பு விஓ நடப்பதாக அப்போது சமயத்தில் தேர்வு அட்டவணை போட்டு இருந்தார்கள். அதையும் நம்பி அவர்களிடம் பேரன் 8 லட்சம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் பல முறை போய் கேட்டோம், ஒன்றும் வாரதுக்குள்ள டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். விசாரிப்பதாக தான் சொன்னாங்க, விசாரணை எதுவும் அல்ல. நீங்கள் தான் அவங்க அப்பா வந்து பேசுகிறாப்புல தாரம்னு சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் விட்டோம். ஒரு டயத்தில் குறிப்பிட்ட டயத்தில் வீட்டில் இல்லை ஆளுங்க தொடர்ச்சியாக 2-3 நாள்லாம் கேட்கும்போது இன்னொரு ஆள் தொடர்பு கொண்டு வேலை வாய்ப்புக்கு இல்லை, உங்கள் பணத்தை ஒரு 19ஆம் தேதி 20ஆம் தேதி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி ஏமாற்றி எங்களை மோசடி பண்ணி. புகாரின் அடிப்படையில் நிகிதா, அவரது குடும்பத்தைச் சேர்ந்த சிவகாமி அம்மாள், களிய பெருமாள், கவியரசு, சகாதேவி, பகத்சிங் உட்பட 6 பேர் மீது
அப்போது 420 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வழக்கில் நிகிதாவின் தாயார் சிவகாமி முதல் குற்றவாளியாகவும் நிகிதா 5வது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வழக்கின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் புதிய தலைமுறை செய்தியாளரிடம் நிகிதா பேசும்போது ஸ்கேன் சென்டருக்கு செல்லவில்லை எனவும் கோவிலுக்குத்தான் முதலில் சென்றோம் எனவும் முன்னுக்கு பின் முரளாக பதிலளித்திருக்கிறார். தற்போது வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் கிடைத்திருக்கக்கூடிய எஃப்ஐஆரின் அடிப்படையிலும் நிகிதா ஏற்கனவே ஒரு மோசடி பேர்வழி என்பது அம்பலமாகியுள்ளது. யாரின் தூண்டுதலின் பேரில் தனிப்படை காவலர்கள் அஜித்குமாரை கொடூரமாக தாக்கி கொலை செய்தார்கள் என்ற கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது.